Hi, welcome to Das Academy. இன்னைக்கு நம்ம கூட ஆட்டோ சந்திரன் சார் இருக்காரு. இஸ் a ரைட்டர், ஆக்டர் அண்ட் ஆல்சோ சோஷியல் ஆக்டிவிஸ்ட். அண்ட் நம்ம கூட ஆண்டோ சார் இருக்காரு. அவர் ஒரு ரைட்டர் அண்ட் he has written a book on நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். ஓகே. அண்ட் இன்னைக்கு நம்ம பர்பஸ் ஆஃப் மீட்டிங் வந்து ஜிடி நாயுடு அப்படிங்கிற படம் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. அண்ட் நம்ம அதை பற்றி பேச போகிறோம். இப்போ மூவி பற்றி நம்ம பேச போகிறோம். ஸோ நீங்கள் இங்கே வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஐ எம் வெரி ஹாப்பி. தேங்க்யூ ஃபார் கம்மிங் டியர் காம்ரேட். தேங்க்யூ ஆண்டோ சார். வெல்கம். ஸோ இதோட ஃபர்ஸ்ட் மூவி டிஸ்கஷன் தாஸ் அகாடமியில் நடக்குது. ஸோ ஐம் ஆல்சோ வெரி ஹாப்பி டுடே டு ஹேவ் போத் ஆஃப் தம் ஹியர். ஓகே. ஸோ இப்போது ஒரு அவருடைய அபிப்பிராயம் வில் ஸ்டார்ட் வித் சந்திரன் சார். ஓகே. இன்றைக்கு 16ஆம் தேதி ஆகஸ்ட் 2026. இந்த நாள் பகல் பொழுது ஒரு நூற்றாண்டுகளுக்கு முன்பு இதே மண்ணில் வாழ்ந்த ஒரு சிறந்த போராளி, அறிவாளி, கல்வியாளன், சிந்தனையாளன், கண்டுபிடிப்பாளன், உற்பத்தியாளன், தேர்ந்த வணிகன், இவை எல்லாவற்றையும் உள்ளடக்கிய ஒரு மிகச்சிறந்த அரசியல் கலைஞன் என்ற வகையில் ஒரு அருமையான மனிதனை நினைவு கூறத்தக்க வகையில் இருந்தது ஜிடிஎன் என்று பெயர் சூட்டப்பட்டிருக்கிற ஜிடி நாயுடு அவரோட வாழ்க்கை வரலாறு. ஒரு மனிதனுடைய முழு வரலாற்றையும் படம் பிடிப்பதுங்கிறது ரொம்ப கடினம் என்பது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அவருடைய வாழ்வின் பிரதான அம்சங்கள் பிறரோடு எதை பகிர்ந்து கொள்வது, ஒரு குழந்தைகளுக்கு ஜிடி நாயுடுவை எப்படி காட்டுறது, அவர் எப்படி இருந்தார், அவர் எப்படிப்பட்டவராக வாழ்ந்தார், அவர் காலத்தில் அவருடைய புறநிலை உலகத்தோடு அவர் எப்படி உறவாடினார், எப்படி முரண்பட்டார் என்பதை எப்படி சித்தரிக்க வேண்டும் என்று தெரிந்த ஆகச்சிறந்த திரைப்பட குழுவினர் இந்த படத்துக்கு சிறந்த திரைக்கதை வசனம் எழுதி நல்ல கலைஞன் மாதவன் மூலமாக ஜிடி நாயுடு மறு பிரதி செய்திருக்கிறார்கள். அந்த திரைப்பட குழுவிற்கு நன்றி. இருக்கிற பட்ஜெட்டில் தியேட்டருக்கு போய் பார்க்கறதுங்கிறது ஒரு கடுமையான பொருளாதார பிரச்சனை. அன்றாட வேலை செய்யும் கூலி தொழிலாளர்களாகி எங்களுக்கெல்லாம். ஆனாலும் தியேட்டர்லேயே போய் பார்த்துடலாம், ஓடிடி வர்ற வரைக்கும் காத்திருக்க வேண்டாம்னு இதற்காக திட்டமிட்டு பணிகளை ஏற்பாடு செய்த தாஸ் அகாடமி நிறுவனர் அருமை தம்பி தாஸ், அவருடைய இளம் மனைவி காயத்ரி ஆகியோருக்கு நன்றி. இப்படி ஒரு அனுபவத்தை பகிர்ந்து கொள்வதற்கு கோவை புதூரிலிருந்து புறப்பட்டு வந்த அன்புக்குரிய எழுத்தாளர் பேராசிரியர் ஆண்டோ அவர்களுக்கும் நன்றி. இப்போ நல்ல சினிமா ஜிடி நாயுடு, எல்லாரும் பார்க்க வேண்டிய சினிமா. கேளுங்க. ஓகே. எனக்கு கொஞ்சம் கேள்விகள் இருக்கு. ஆண்டோ சாரோட ஜென்ரல் ரிவ்யூ கேட்டுப்போம். அதுக்கப்புறம் வில் கோ வித் இன்ட்ராக்ஷன். நான் கேள்விகள் கேட்குறேன், எனக்குள்ள இருக்கிற கேள்வி. ஏன் இந்த படத்தை இன்னைக்கே நம்ம பார்க்கணும், இன்னைக்கே இதை பதிவு பண்ணணும் அப்படிங்கிறது. இது நான் செகண்ட் டைம் நான் பார்க்குறது படத்தை. ஒரு தனி புத்திசாலித்தனம், இன்டெலிஜென்ஸ், அதை பற்றி இந்த படம் பேசுது. அதற்கு தனி மனித ஆர்வம், ஃபார்மல் எஜுகேஷன் இல்லாத ஒருத்தர் எந்த அளவுக்கு அந்த காலத்தில் எந்த இன்டர்நெட் வசதி, படிப்பு வசதி இல்லாத காலங்களில் இவ்வளோ இவால்வ் ஆயிருக்காரு அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியம், வைக்க விகமாக அந்த படம் இருக்குது.
அண்ட் நீங்கள் உங்கள் கூட அதை பேசுறது எனக்கு ஒரு ஜாய், சந்தோஷம். ஸோ அவர்கிட்ட கேட்போம். எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஜிடி நாடு படம் இது ரொம்ப தேவை இந்த கோவை மாநகரத்துக்கு, கோவை மாவட்டத்துக்கு, இல்லை இன்னும் சொல்லப்போனால் கொங்கு நாடுக்கு ரொம்ப தேவையான ஒரு படம். ஜிடி நாயுடு நம்ம சின்ன வயசுலேயே புத்தகத்திலாம் படிச்சிருக்கோம். அவ்வளோ அருமையான ஒரு சயின்டிஸ்ட், ஒரு விஞ்ஞானி, ஒரு அறிவாளி, ஒரு போராளி. நிறைய விஷயத்தில் 3ஆம் கிளாஸ் வரை தான் படிச்சிருக்காரு. பட் சாதனைகள் ஏகப்பட்ட. ஸோ இந்த மாதிரி ஒரு மனிதர், ஒரு மாமனிதர் பற்றி எழுதும்போது நமக்கெல்லாம் ஒரு கௌரவம். நம்ம இந்த கொங்கு மண்ணில் இருக்கோம், கோவை மண்ணில் இருக்கோம்னு ஒரு கௌரவம். இந்த படம் ரொம்ப அருமையாக எடுத்திருக்காங்க. ஒரு சில விஷயங்கள் மக்களுக்கு ஏற்கனவே தெரியும். பட் ஒரு சில விஷயங்கள் புதுசாக இருக்குது. புதுசுன்னா நமக்கு தெரியல, பட்டு நல்லா எடுத்திருக்காங்க. அண்டு கண்டிப்பாக இது ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்ஸ்பிரேஷன். அவர் எப்படி அந்த டாக்ஸஸ் எதிர்த்தார், அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்கம் டேக்ஸ், சேல்ஸ் டேக்ஸ் எல்லாம் கொஞ்சம் ரீசனபிளாக வெயின்னு கேட்டு அவரோட கேள்வி தான். கொடுக்க மாட்டேன்னு மொத்தமாக சொல்லல, ப்ளீஸ் கீப் இட் ரீசனபிள். அது பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் இருக்கும்போது கடைசி நாட்களில் அவர் எதிர்த்தார். பிரிட்டிஷ்காரங்க கொஞ்சம் ஹிம்சை கொடுத்தாங்க. அப்புறம் நம்ம சுதந்திரம் வாங்கிய அப்புறம் நேரு, பிரைம் மினிஸ்டர் நேரு கூட ஒரு போட்டி இருந்திருக்கு. அது இந்த படத்தில் கண்டினியூஷன் அவ்வளோ நமக்கு அந்த கனெக்ட் வித் பிரைம் மினிஸ்டர் வாஸ் நாட் தேர், பட் ஹி ஹாஸ் ப்ரொடெஸ்டட் அகேன்ஸ்ட் நேரு. அது சரித்திரம் பேசுது. பிரைம் மினிஸ்டர் நேருவே அவர் எதிர்த்திருக்காரு. வை ஷுட் பி பே இன்கம் டேக்ஸ் அன்லஸ் யூ ஆர் டூயிங் டெவலப்மெண்டல் ஆக்டிவிட்டீஸ் ஃபார் அஸ். நான் எந்த வரி வாங்கினாலும் எந்த ஆட்சி அவங்க திருப்பி அந்த காசு வச்சு செலவு பண்ணோம். ரோடு, லைட்டிங்கு, தண்ணீர் ரிபல் ஒரு ரொம்ப கூர்மையான ஒரு வார்த்தை. ஐ வுட் சே இட்ஸ் நாட் ரிபல், இஸ் ரீசனபிளி டிமாண்டட் ரிக்வெஸ்ட்னு சொல்லலாம். பட் நிறைய பேர் ரிபல்னு சொல்கிறாங்க. பட் ஹி ஹஸ் ஃபாட் த சிஸ்டம், நோ டவுட். சிஸ்டம் கொஞ்சம் கொடுமையாக இருந்தது அந்த காலத்தில். பட் வெரி குட், ஹி இஸ் அ சோர்ஸ் ஆஃப் இன்ஸ்பிரேஷன் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். ஸோ வி வில் டிஸ்கஸ் ஃபர்தர் கண்டிப்பாக. தேங்க்யூ. தேங்க்யூ சார். இப்போது எனக்கு இருக்கிற கேள்விகள், இந்த படத்தை ஒரு பிளாட்ஃபார்மாக மாற்றி, ஒரு களமாக மாற்றி, இப்போது இன்னைக்கு இருக்கக்கூடிய எஜுகேஷனல் சிஸ்டம், இது நம்ம தாஸ் அகாடமியோட விஷன் ஸ்டூடெண்ட்ஸ் எம்பவர்மெண்ட், யூத் பில்டிங், அதில் தான். அப்போது இன்னைக்கு இருக்கிற இந்த கல்வி திட்டம், கல்வி முறை, மாணவர்களை ஆசிரியர்கள் கையாளும் முறை, இல்லை பேரண்ட்ஸ் கையாளும் முறை, இது வாழ்க்கைக்கான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய கல்வி முறையாக இருக்கா அப்படிங்கிறதுல எனக்கு ஒரு கேள்வி. 2வது கேள்வி, இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ் கிட்ட அதிகமாக நம்ம பார்க்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படின்னா, மனச்சோர்வு, இல்லை டிப்ரெஷன், இந்த லவ் பிரேக்கப்ஸு, அது போக போதை பழக்கங்கள், வன்முறை. ஸோ இது ஒரு சிறிய ஒரு கம்மியான பெர்சன்டேஜில் இது நடந்தால் பரவாயில்ல. பட் ஒரு பெரிய ஒரு சதவீதம், ஒரு வருத்தப்படக்கூடிய அளவுக்கான ஒரு 40-50% இது தாக்கும்போது எங்கேயோ சில விஷயங்கள் மாற வேண்டியதாக எனக்கு படுது. ஸோ அது குறித்து நம்ம உரையாடணுங்கிறதுக்காக நம்ம இந்த எஜுகேஷன் சிஸ்டம் பற்றி கூட எனக்கு சில கேள்வி இருக்குது. இப்போ நீங்கள் 10th ஸ்டாண்டர்ட் முடிச்சிருக்கீங்க. பட் உங்களுடைய வாசிப்பு உங்களை இவ்வளோ தூரத்துக்கு திரைக்கதை ஆசிரியராகவும், பொது மேடை பேச்சாளராகவும், சமூக ஆர்வலராகவும், இன்னொரு மனிதனுக்கு உதவக்கூடிய அந்த கட்ஸு, அந்த இன்டெலிஜென்ஸ், இன்றைக்கும் உங்களோட ஃபிசிக்கல் ஹெல்த்து எல்லாமே நீங்கள் 60ஸ்லேயே அவ்வளோ ஸ்ட்ராங்காக வச்சுருக்கீங்க. மென்டலி, ஃபிசிக்கலி, அண்ட் ஸ்டில் கோயிங் ஆன். ஸோ அதுதான் என்னோட கேள்வி. ஸோ இன்டெலிஜென்ஸை அவேக்கன் பண்ணுதா இந்த எஜுகேஷனல் சிஸ்டம், கல்வி முறை? படத்தை பற்றி பேசுறதுன்னா, திரைப்படத்துக்குள்ள இருக்கக்கூடிய காட்சிக்குள்ளிருந்து உரையாடல் என்பதை வைக்கிறது முறைமை. ஆனால் இப்போ நீங்கள் கேட்டிருக்கிற கேள்வி, ஜிடி நாயுடு வாழ்வை படமாக பார்த்துட்டு வந்துட்டு
அவர் கல்வி கற்கவில்லை, 3வது வரைக்கும் தான் படித்திருக்கிறார் என்ற ஆவணப்படத்தை பார்த்துட்டதுக்கு அப்புறமா அவர் எப்படி ஒரு கண்டுபிடிப்பாளர் ஆகிறார், அவர் ஒரு புதிய ஆராய்ச்சியாளராக ஆகிறார். அப்போ கல்வி அறிவு என்கிற திட்டமான பாடத்திட்டம் என்று இன்றைக்கெல்லாம் கல்வி திட்டம் என்றெல்லாம் நிறைய ஏராளமான கல்வி முறைகள், அந்த முறைமைக்கு தொடர்பற்ற ஒருத்தர் இந்த கோவையில் பிறந்து உலக புகழ் பெற்றவராகவும் இந்தியாவுக்கே வழிகாட்டியாகவும் ஒரு சிந்தனையாளனாக வாழ்ந்திருக்காரு. அப்போ என்ன இந்த கல்வி திட்டத்துக்கு, இந்த கல்வி திட்டம் சரியா, இல்லை அவர் காலத்திலேயாட்டு பள்ளிக்கூடம் போகாதவங்க எல்லாருமே சாதிச்சிட முடியுமா? இது போன்ற கேள்விகளுக்குள்ள நாம் போகிறோம். அதனால திரைப்படம் என்ற எல்லையை கடந்து, ஜிடி நாயுடு என்கிற சினிமாவை கடந்து, ஜிடி நாயுடுவோட வாழ்க்கையோட ஒரு சமூகத்தை பற்றி நாம் பேசலாம். எப்பவுமே மனப்பாடம் செய்து கொள்கிற ஒரு கல்வி முறைக்கும் மனப்பாடம் பண்ணாம ஒரு பாடத்திட்டம் என்னவோ, ஒரு கல்வி என்ன, எந்த ஒரு குறிப்பிட்ட துறையை பற்றி படிக்கிறோமோ அதை குறித்து மேலும் மேலும் விஸ்தீர்ணமாக தெரிந்து கொண்டே இருப்பது, ஒரு குறிப்பிட்ட அளவில் தெரிந்து கொண்டிருக்கிற அளவிலிருந்து இனி தெரிந்து கொள்ளப்பட வேண்டியது எதுவோ அதை தேடி கண்டுபிடிக்கிற ஒரு இடத்துக்கு போகிறது அப்படிங்கிறது தான் ஆராய்ச்சி மனோபாவம். அதான் ரிசர்ச், ஆராய்ச்சி மனோபாவம். தாய்மொழி கல்வியில் இருக்கும்போது அந்த ஆராய்ச்சி அந்த இது வருது. இல்லை, தாய்மொழி கல்வி பிறமொழி கல்விங்கிறது தனி சப்ஜெக்ட். இங்க கல்வியே இல்லாதவர் அவர், பாடப்படிப்பே இல்லாதவர். அப்ப பாடப்படிப்பு இல்லாதவனுக்கு சுய சிந்தனையினுடைய ஆளுமை நீடிச்சிட்டு இருக்கு. கல்வி திட்டத்துக்குள்ள மிக சீரிய கல்வி முறையாகவே இருந்தாலும் ஏராளமான பல்கலைக்கழக பேராசிரியர்களால் திரும்ப திரும்ப பரிசோதிக்கப்பட்டு ஆராய்ச்சி செய்யப்பட்டு கண்டுபிடிக்கப்பட்ட கல்வி திட்டமாகவே இருந்தாலும் அது உள்வாங்குகிற மனிதனைத்தான் உருவாக்குகிறதே ஒழிய, உள்வாங்கிக் கொண்டதிலிருந்து புதிய ஒன்றை அறிந்து கொள்ளுகிற, அறிவிக்க வேண்டியனாக ஒரு ஆராய்ச்சியாளனை உருவாக்குவது கிடையாது. ஆராய்ச்சி என்பது சுய கேள்வி. சுய கேள்வி எங்கிருந்து வரும்னா சுய சிந்தனையிலிருந்து தான் வரும். சுய சிந்தனை எங்கிருந்து வரும்னா அவனுக்குள்ள எங்கெல்லாம் அறியாமை இருக்குதோ அந்த அறியாமைக்கான மையத்திலிருந்து அறிவை தேடுகிற ஒரு மனிதன் தான் ஆராய்ச்சியாளனாகவும் மாறுவான். ஆனால் கல்வி திட்டம் என்பதோ மொழியை அவனுக்குள்ள நிறைக்குது, எண்களை நிறைக்குது, ஏராளமான ஏற்கனவே எங்கெங்கோ யாராரோ கண்டுபிடிச்ச எல்லாவற்றையும் அவனுக்குள்ள நிறைக்குது. இப்படி வெளியிலிருந்து நிறைச்சிட்டே இருக்கிறதுனால அவன் ஏண்டனா பொருத்தப்பட்ட ஒரு தொலைக்காட்சி பெட்டியை போல ஓயாத அலைவரிசையை உள்வாங்குவதான இருக்கானே ஒழிய அவன் சொந்த படைப்பாளனாக மாறுவதற்கான வாய்ப்பு குறைஞ்சு போயிடுது. அப்போ உலகத்துல நாம ஜிடி நாயுடுவை பற்றி பேசுகிற அதே சமயத்துல கல்வியறிவு இல்லாத விஞ்ஞானி என்றால் மைக்கேல் ஃபாரடேவை சொல்லலாம். அவர் ஒரு அச்சக தொழிலாளி, அவருக்கு எழுத்து கோர்க்கத்தான் தெரியும். ஆனா அவர்தான் இந்த பூமி ஒரு மின்காந்த சக்தி என்பதை மெய்ப்பித்தவர். எல்லா சிந்தனையாளர் நியூட்டன் 12-13 வயசு வரைக்கும் பள்ளிக்கூடம் போகல, உடம்புக்கு சரியில்லாதவர். ஆமாமா, இந்த மாதிரி ஏராளமான பேர். இவர் சார்லஸ் டார்வின் அவர் படிக்க மாட்டேன்னு சொன்னவர். குடும்ப கௌரவத்திற்காக அவருடைய குடும்பத்தினர் வற்புறுத்தி நீ மருத்துவ பட்டம் வாங்கி ஆகணும்னு சொல்லி வயது கடந்த பின்பாடு பிற்காலத்தில் மருத்துவ பட்டம் பெற்றார். சரி, உங்களுக்கு இந்த வாசிப்பு மேல இருக்கிற காதல் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? லவ் ஃபார் புக்ஸ். இதை எப்படி சொல்றதுன்னா, வாசிப்பு சுவாரஸ்யம் என்பது வாசித்தறிந்த ஒருத்தன் மட்டுமே உணரக்கூடியது.
அது ஒருத்தன் வந்து தன் காதலியை முத்தமிடுவது எவ்வளவு சுவையா இருக்குதுன்னு நீங்க அடுத்தவங்களுக்கு விளக்குங்கிற மாதிரி இருக்கு. அது விளக்க முடியாது. நீ புஸ்தகம் படிக்கணும், நீ காதலியை முத்தமிடணும், அப்பதான் அதனுடைய சூடு கிடைக்கும். கண்டிப்பா. அதனால புத்தகத்தை வாசித்தல் என்பது இப்போ 18+ போடணுமா? மெல்ல வேண்டியதில்லை. ஆ. முத்தமிடுதல் என்ன, குழந்தையை முத்தமிடலாம், தாத்தாவை முத்தமிடலாம், பாட்டியை முத்தமிடலாம், நாய்க்குட்டி. நாய்க்குட்டியை முத்தமிடலாம். அதனால அன்பின் ஒரு அடையாளம் அது. அது என்ன ஒரு உள்ள அனுபவத்தை கொடுக்குதோ அது மாதிரி வாசிப்பு நீ வாசிச்சா தான் அனுபவம் கிடைக்கும். மொழியே தெரியாத கல்வி திட்டத்தை வச்சுட்டு என்ன பண்ணுவீங்க? இப்ப இருக்கிற குழந்தைகளுக்கு தமிழும் தெரியாது, ஆங்கிலம் தெரியாது. நிறைய பேர் நான் வெளிப்படையா சொல்றேன். இங்கிலீஷ் மீடியம் தமிழ் வந்து அவங்களுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இல்ல ஆங்கிலமும் தெரியாது. ஆமா. ஆ, அதுல அவங்க ஏதோ ஒரு குறிப்பிட்ட பாடத்திட்டத்துல வந்த மனப்பாடம் பண்ணி வச்சிருப்பாங்களே ஒழிய ஆங்கில மொழி சுமந்து நிக்கிற உலக பேரிலக்கியத்தினுடைய மொத்த அறிவையும் அவன் வச்சிருக்கானெல்லாம் கிடையாது. ஏபிசிடியில ஒரு 500 வார்த்தை அல்லது 5000 வார்த்தை தெரிஞ்சு வச்சிருப்பான், அவ்வளவுதான். அவ்வளவுதான். அது மொழி அறிவல்ல. ஆனா என்ன ஒரு சந்தோஷம்னா, இந்த படம் இப்போ தொடர்ந்து மோர் தென் செகண்ட் வீக் போயிட்டு இருக்கு. செகண்ட் வீக்கெண்ட் ஆக்சுவலி. ஃபேமிலிஸ் குழந்தைகளோட வந்து ரொம்ப சப்போர்ட் பண்றாங்க. எல்லா தியேட்டரும் நேற்று நம்ம போயிருக்க வேண்டியது ஹவுஸ்ஃபுல்ல. ஸோ ஃபேமிலிஸ் மக்கள் வந்து ஃபுல்லா இந்த ஒரு வரலாற்று படத்தை, ஐ மீன் பயோகிராஃபிக் இல்லையா, அதை வந்து இவ்வளோ சப்போர்ட் பண்றாங்க. அண்ட் படமும் அவ்வளோ நல்லா வந்திருக்கு. வணிக ரீதியாகவும் வெற்றியாக. நான் பார்த்த பாரதி அந்த படம் ஒரு பேர் படுத்தின தாக்கம். அதுக்கப்புறம் இந்த படம் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. நம்ம கோயம்புத்தூர்ல இருக்கிற கேள்விப்பட்டிருக்கோம் நம்ம. இப்ப நாம் 10வது நாள் திரைப்படம் பார்க்க போயிருந்தோம். திரையரங்கு நிறைஞ்சிருக்கு. எத்தனை திரையரங்கத்துல, எத்தனை திரையரங்குகள்ல படம் ரிலீஸ் ஆச்சுங்கிற விவரம் எல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா நாம பார்த்த திரையரங்கு நிறைஞ்சிருக்கு. இதுக்கு நான் காரணமா நினைக்கிறது கோவையினுடைய மனிதர் ஜிடி நாயுடு. அப்போ நாங்கள் நம்ம ஊர்ல ஒரு பேச்சு இருக்கு, நல்லா சிந்திக்கிறவனை வந்து ஜிடி நாயுடு மாதிரி விட்டான் அப்படின்னு சொல்றதும், இந்த அரகுர போலிகள் தங்களை பெரிய சிந்தனையால் நாட்டு காட்டிக்குவானுக்கு பாரு, அவனுங்களை பார்த்து இவன் பெரிய ஜிடி நாயுடு. அப்போ நம்ம வாழ்க்கையில ஜிடி நாயுடு இருந்துட்டே இருக்காரு. கவுனமணி சார் ஒரு படத்துல சொல்லுவாரு, தமிழ்நாட்டுல 2 அறிவாளி தான் ஒண்ணு, ஜிடி நாயுடு. பாத்துருக்கீங்க? ஜிடி நாயுடு என்னை பார்க்கலடா, இல்லை என்னை மட்டும் பார்த்துருந்தா வேற லெவல்பாங்க. அப்போ ஜிடி நாயுடுங்கிறவர் இந்த கோவை மண்ணில் ஒரு அறிவின் குறியீடாக, ஒரு சிந்தனையின் குறியீடாக வாழ்ந்திருக்கார். ஏன்னா அவரை பற்றி பெரிய பாடத்திட்டம் வந்துருச்சுன்னோ, அவரை பற்றி கதையாக வாழ்க்கை வரலாறுகள் வந்துருச்சுன்னோ, ஏன்னா ஏதாவது கட்சியில இருந்து எழுதி தள்ளியிருப்பானுங்க. ஆனால் அவர் கட்சியிலெல்லாம் பெருசாக தன்னை முன்னிறுத்திக்கல. ஆனால் அவருக்கு ஒரு அரசியல் இருந்தது, அது ஆதிபத்தியத்தை எதிர்க்கிற அரசியல் இருந்தது. அதுக்கப்புறம் விடுதலை இந்தியாவிலும் மரட்டுத்தனமான ஆதிபத்தியங்களை எதிர்க்கிற போராளியாகத்தான் தன் வாழ்க்கையை கடத்தியிருக்கார். நீங்க நேர்ல பார்த்திருக்கீங்களா? நான் நேர்ல பார்க்கல, ஆனா அவருடைய இறுதி ஊர்வலம் வருது அப்படின்னு சொல்லி, அவர் இறந்து விட்டார் என்ற செய்தி எங்க வீட்டுக்கெல்லாம் தெரிஞ்சிருந்தது. எங்களது ஜிஆர்ஜி லேடிஸ் ஹாஸ்டலுக்கு நேர் எதிர்ப்பக்கம்தான், அவினாசி சாலையில தான் வீடு. எங்க தாத்தாவெல்லாம் அங்க வேலை செஞ்சவங்க, அதாவது கூலி வேலை, பண்ணையாட்களை போன்ற வேலைகள். அதுபோக நாயுடு சமூகத்தினோடு உறவு வைத்திருந்தவர் எங்கள் தாத்தா. தாயார் அம்மா பங்களாவில் வேலை செஞ்சுட்டு இருந்தார், அதனால எல்லா பங்களாவுக்கும் போவார். நீங்க வந்து மசக்காலைபாளையம் ஜோன் உங்க வீடு? நம்மளது ஹோப் காலேஜ் பகுதி, ஆர்த்தர் ஹோப்ஸ் பாலிடெக்னிக் இருந்த இடத்துல தான் எங்கள் வாழ்க்கையே இருந்தது. அந்த இடிந்த கட்டடங்களை நான் பார்த்துருக்கேன். பாலிடெக்னிக்கை மூட சொல்லிட்டாங்க, வித்துட்டாரு. வித்துட்ட பிறகு உனக்கு வந்து இந்த நிலம்தான் விற்கப்பட்டது, இந்த கருவிகள் உனக்கு விற்கப்படவில்லைன்னு சொல்லிட்டு மிஷின் எல்லாம் கழட்டிட்டு போயிட்டார். அதுல ஆத்திரமடைந்த அந்த வாங்கிய சேட்டு என்று சொல்வார்கள், அந்த சேட்டு கட்டடத்தை இடிச்சிட்டான். அந்த இடிபடைந்த கட்டடத்தை நான் பார்த்துருக்கேன். அந்த இடிபாடுகள் நிறைந்த கட்டடத்துக்குள்ள ஜிடி நாயுடு
மக்கள் உட்கார்றதுக்கு பெஞ்சுகள்லாம் ரொம்ப செலவு குறைவாக செய்யணுங்கிறதுக்காக சிமெண்ட்டில் உருளை வடிவத்தில் செஞ்சு 2 உருளை வடிவம் செய்வார். 6 அடி நீளம் 3 அடி அகலத்தில் சிமெண்ட்டில் பலகை போடுவார், அதை வச்சிருவார். அப்படி தான் அவருடைய எல்லா பெஞ்சுகளும் இருக்கும், டேபிள்களும் இருக்கும். அவற்றின் மிச்ச சொச்சங்களில் இப்பொழுதும் அதே ஆர்தர் ஹோப்ஸ் காலேஜ் என்று சொல்லக்கூடிய அந்த நிலப்பரப்பில் ஸ்ரீநகர் பகுதியில் இப்பொழுதும் ஜிடி நாயுடுவின் அடையாளமாக நாங்கள் பாதுகாத்து வச்சிருக்கிறோம் அந்த உருளையெல்லாம். ஓகே, ஓகே. அதனால யார் வந்தாலும் பார்க்க முடியும். ஆர்தர் ஹோப்பும் ஆஹா. தந்தை பெரியாரும் ஜிடி நாயுடு அவர்களும் NS அந்த கிருஷ்ணன். பாலிடெக்னிக்கை திறந்து வைக்கிறதுக்கு ஹோப் காலேஜில் வந்து நின்ற பச்சை வாழை பந்தல் போட்டு அலங்கரிக்கப்பட்ட அந்த தொழிற்கல்வி சாலையினுடைய அலங்கார வளைவும் அவர்கள் நடந்து வந்ததும் வீடியோ காட்சிகளாக இப்பவும் இருக்கு. நீங்க அப்ப வந்து 10th கம்மியா படிச்சுட்டு இருந்தீங்க, 8th 9th 10th கரெக்டா 10th. எவ்வளவு மார்க் வாங்குனீங்க 10thல? அதை நான் காலப்பட்டத்தில் போட்டு புதைச்சிட்டேன். பாஸ், SLC பாஸ் இல்லையா? ஓகே சார். நீங்க எவ்வளவு மார்க் வாங்குனீங்க 10thல? ஃபர்ஸ்ட் கிளாஸ் 60+, 60%. ஓகே, ஓகே. சும்மா ஃபன்னுக்கு கேட்டேன். ஓகே. இப்போ எனக்கு என்னன்னா படத்தில் நிறைய காட்சிகள் இதை பற்றி எல்லாம் பேசணுன்னு இருக்கு. பட் படம் இப்போ தியேட்டரில் போயிட்டு இருக்கிறனால மேபி நம்ம இன்னொரு படத்தை பற்றி இன்டெப்தான மேபி நெக்ஸ்ட் இதில் நம்ம பண்ணலாம். உங்களுடைய கருத்துகள், கேள்விகள். ஆனால் படத்தோட கண்டென்ட் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணக்கூடாதுல்ல, தியேட்டரில் இருக்க. கண்டிப்பாக கண்டிப்பாக. இப்போ கல்வி பற்றி சொன்னீங்கன்னா, ஒரு ரிட்டையர்டு பேராசிரியர், நிறைய இங்கிலீஷ் லிட்ரேச்சர். இல்லை இல்லை, நான் பேசிக்காக ஒரு இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரியில் இருந்தேன். அப்புறம் ஒரு ப்ரொஃபஸர் ஆனேன். ரைட்டிங் இங்கிலீஷ். ஆமாம். ஸோ ஒரு எழுத்தாளர். பட்டு நிறைய ஸ்கூல் காலேஜ் இன்னும் போயிட்டுருக்கேன் இந்த ஆர்வத்தோட. ஏன்னா நான் ஒரு டிஃபென்ஸ் அகாடமி நடத்துகிறேன். இந்த அகாடமியில் ஸ்கூல் இருந்து அந்த NDA நேஷ்னல் டிஃபென்ஸ் அகாடமி எக்ஸாம், அதுக்கு பயிற்சி கொடுக்குறேன். அந்த மிலிட்ரி இன்டர்வியூக்கும் பயிற்சி கொடுக்குறோம். ஒரு காலேஜஸில் ஒரு ஃபைனல் இயரில் CDS, AFCAT 2 எக்ஸாம் இருக்குது, அதுக்கும் பயிற்சி கொடுக்குறோம். எனக்கு அப்போ இந்த ஸ்கூல் காலேஜெல்லாம் போகும்போது எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது. அதாவது நம்ம கல்வியோட முறை எப்படி நடத்தணும்னு இன்னும் புரியல. நிறைய ஆசிரியர்கள் எல்லாரும் அப்பார்ட் ஃப்ரம் அகடமிக் எக்ஸலன்ஸ், அவங்கள தொழில் அமைச்சுக்கிறது, அதை தாண்டி ரியல் லைஃப் சேலஞ்சஸ் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய இப்போ ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸாக இருக்கட்டும், அவங்களுடைய சக்ஸஸ் ஃபெயிலியர் ஆகட்டும், பரீட்சையில் தோக்குறது இல்லை அவமானங்கள், இது எல்லாமே கையாளக்கூடிய ஒரு சாஃப்ட் ஸ்கில்ஸ் நிறைய இடத்துல அது கம்மியாக இருக்குது. ரெண்டாவது அகடமிக் ஃபோக்கஸ் கூட ஈக்குவலாக இந்த ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் பில்ட் பண்ணுற மாதிரி, ஒரு சமூக அக்கறை சார்ந்து வர மாதிரி, அந்த மாதிரி ஒரு இம்ப்ரூவைசேஷன் நம்ம ஃபியூச்சரில் எதிர்பார்ப்போம். அதுக்கு நானே இப்போ 10 வருஷமா நானே அது பண்ணிட்டு இருக்கேன். 2 விஷயத்துல. ஒன்று வந்து இந்த வினாடி வினா குவிஸ் கிளப், அது புது அறிவு வந்து வளர்த்தோம். அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் டப்பா அடிக்கிறாங்க. இந்த மேத்ஸு, சயின்ஸு, சோசியல் சயின்ஸு எல்லாம் டப்பா பட 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 படப்பான்னு மனப்பாடம் பண்ணி வாந்தி அடிக்கிறாங்க எக்ஸாம். ஆனால் புது அறிவு அப்படி இல்லை. இது சாரி ஃபார் இது சம்மந்தமாக நான் ஒரு மாணவர் ஒருத்தர் ஸ்கூலெல்லாம் முடித்தார். பட் டக்குன்னு அந்த CBSEலேருந்து மெட்ரிக் மாறும்போது அவருக்கு ஏற்பட்ட டிஃபிகல்ட்டிஸ், தமிழ் மீடியத்துலேருந்து டக்குன்னு இங்கிலீஷ் மீடியத்துலேருந்து தமிழ் மீடியம் மாற டிஃபிகல்ட்டிஸ், அது அடாப்டிங் டிஃபிகல்ட்டிஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது நம்ம ஃபர்தராக பேசுறது. அப்போ புரியல. அந்த வினாடி வினா வந்து இட் இம்ப்ரூவ்ஸ் ஜெனரல் நாலேஜ். அப்புறம் இந்த நியூஸ் பேப்பர்னு ஒன்று கான்செப்ட் இருக்குது. அந்த டெய்லி ஒரு நியூஸ் பேப்பர் வருது, தினத்தந்தியா, தினமலரா, அது இங்கிலீஷில் கூட இருக்கலாம், இந்து, இந்தியன் எக்ஸ்பிரஸ், அதை டெய்லி படிக்கணும். இந்த பொது அறிவு இருந்தால் தான் நாளைக்கு ஒரு இன்டர்வியூ நீங்கள் ஃபேஸ் பண்ண முடியும். ஆனால் இன்னைக்கு டிஜிட்டல் மயமானதுனால அவங்களுக்கு அப்டேட்ஸ் எல்லாமே வித் விஷுவல், அவங்க விஷுவலாக பார்க்கும்போது வந்து கன்வே ஆகிறதுனால அவங்க வேணுங்கிறவங்க அப்டேட் ஆகிக்கிறாங்க. பட் இதர் பேப்பர் படிக்கிறது இன்னும் பெட்டர் ஹேபிட். நீங்கள் பேப்பர் படிக்கிறது தான் இம்பார்ட்டண்ட்டு. நீங்கள் எவ்வளோ வாட்ஸ்அப்பு அதெல்லாம் பார்த்தீங்கன்னாலும் நியூஸ் பேப்பர் படித்தா தான் அது மைண்டில் பதிவு பண்ணும். ஒரு புத்தகம் மாதிரி
இன்னைக்கு புத்தகம் படிச்சாதான் அது பதிவாகும். நீ என்ன டிவி பார்த்தாலும், வீடியோ பார்த்தாலும் பத்தாது. 1. இப்போ 2வது ம். முடியட்டும். ஆ ஹாக்கி. நான் வந்து ஒரு ஹாக்கி பயிற்சி குடுக்குறவன். விளையாட்டு ஹாக்கி தேசிய விளையாட்டு. இது எந்த விளையாட்டு ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு குடுத்தாருன்னா, அவரோட மைண்டு நல்லா டைவர்ட் ஆயி, ஃப்ரெஷ் ஆயிடும். அப்புறம் அது விளையாட்டு அப்புறம் அவர் வந்து படிச்சார்ன்னா, ரொம்ப தெளிவா அந்த பாடம் வந்து கிரகணம் பண்ணலாம். இதுதான் உண்மை. ஸோ நான் 2 மணி நேரம் நான் கிரவுண்ட்ல தான் இருக்கேன் டெய்லி. 60 வயசுனா, இன்னும் நான் என்ன கிழவன் கோச் நெறைய பேர் இந்த ஹாக்கி சர்க்கிள்ல கூப்பிடுவாங்க. சார் அந்த கிழவன் கோச் சூப்பர் சார். வயசானவர் பெரியவர்ன்னு சொல்லுவாங்க. கிழவன் வந்து தமாஷ் பண்றேன். பெரியவர் ரொம்ப அருமை சார். கிராஸ் ரூட் லெவல் சொல்லிக் குடுக்குறாரு. எல்லாம் எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் 30, 40 வயசு. பட் நான் ஆர்வத்தோட பண்றேன். ஏன்னா அது வந்து இந்த இந்த விளையாட்டு வந்து சின்ன வயசுலயே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த கேம் என்னோட ஸ்டூடண்ட்ஸ் விளையாடும்போது, அவங்களுக்கு வேற ஒண்ணு கிடைக்குது. லீடர்ஷிப் ஸ்கில். எப்படி ஒரு 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 டீம் எஃபர்ட், டீம் ஸ்கில்லு, டீம் பில்டிங் அதெல்லாம் வரும். இந்த விளையாட்டு எல்லாம் விளையாடின ஹாக்கி, ஃபுட்பால்லாம் நாளைக்கு ஒரு கம்பெனில போனா ஒரு டீமா இருப்பாங்க. பிரிய மாட்டாங்க. டீம் பிளேயரா மாறுவாங்க. கனெக்டிங். எஸ். அண்ட் ஒரு கோல் வரும். ஆக்சுவலா ஹாக்கி, ஃபுட்பால்ல கோல்னு ஒண்ணு இருக்கு. கோல் வந்து கோல் போடுறதுக்கு. வாழ்க்கையில ஒரு கோல் இருக்கு. இது விளையாடினா வாழ்க்கையோட கோல்ஸ் ரொம்ப ஈஸியா அச்சீவ் பண்ணலாம். அந்த தைரியம், அந்த மனதைரியம். தோத்தாலும் ஜெயிச்சாலும் அவன் நிப்பான். ஆனா இந்த இதெல்லாம் விளையாட்டு இல்லாம பசங்கள்லாம் சீக்கிரமா அவங்க தே ஆர் ஃபாலிங் டவுன். பயந்துடுறாங்க. டிப்ரஷன் அதெல்லாம் ஆயிட்டு ரொம்ப பரிதாபம். அடிக்ஷன்ஸ், ஃபோன் அடிக்ஷன்ஸ், டாக்ஸிக், நார்காட்டிக்ஸ், ட்ரக்ஸ் அதெல்லாம் விட்டுடணும். அதெல்லாம் இந்த கேமு, இந்த குவிஸ் ப்ரோகிராம்ஸ் எல்லாம் வி டைவர்ட் அண்ட் ஹெல்ப் தி யூத். இப்போ தேங்க்யூ சார். இப்போ இது இந்த எல்லா சேலஞ்சஸும் இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி டான்ஸ் அகாடமியில இது ஸ்பீச் மூலியமா, மோட்டிவேஷன் மூலியமா அப்படிங்கிறத தாண்டி ஒரு நல்ல திரைப்படங்கள் இந்த மாதிரி இன்டெலிஜென்ஸ் அவேக்கன் பண்ற படங்கள். இப்ப தாரே ஜமீன் பர்னு ஒரு படம் நம்ம சின்ன வயசுல பார்த்துருக்கோம். பியூட்டிஃபுல்லான மூவி. அந்த டிஸ்லெக்ஸியா பத்தி பேசினது. அந்த மாதிரி சமூக ஆரோக்கியமும் கலந்த திரைப்படங்கள் வரும்போது அது நிறைய பேர்த்த ரீச் ஜாஸ்தி. இப்போ புத்தகத்திலையும் புக்ஸ்லையும் இருக்கலாம், யூடியூப்லயும் இருக்கலாம். பட் இன்னைக்கு இந்த மூவி பிளாஸ்ட் பண்ணியிருக்கு இவரோட ஜிடி நாயுடு அப்படிங்கிறவர். அதனால இப்போ நம்ம டான்ஸ் அகாடமியில எல்லா வெப்பன்ஸையும் நம்ம யூஸ் பண்றோம் யூத் எம்பவர்மெண்ட்டுக்கு அப்படிங்கிற ஆசை எனக்கு இருக்கு. லைக் புக்ஸ், ஆர்ட், மியூசிக், ஸ்போர்ட்ஸ் இது எல்லாமே. ஸோ நீங்க மோஸ்ட்லி ஸ்போர்ட்ஸ்ல உங்களுடைய புக் ரீடிங் அண்ட் ஸ்போர்ட்ஸ் நீங்க வந்து அதுல இருக்கீங்க. முக்கியமான நீங்க படம் பத்தி சொல்லும்போது இந்த மாதிரி சமூக ஆர்வத்தோட இருக்கிற படங்கள், ஒரு படம் ஒரு 2012ல வந்தது, 3 இடியட்ஸ். அருமையான படம். அது தமிழ்ல நண்பன். தமிழ்ல கொஞ்சம் வருஷம் அப்புறம் சங்கர் சார் வந்து நண்பன் படமா எடுத்தாங்க. அந்த படம் வந்து வேர்ல்டு ஹிட். நிறைய பேருக்கு தெரியாது. 3 இடியட்ஸ் அந்த பேர் கேட்கும்போது அமீர் கான், மாதவன். அதான் நம்ம மாதவன் இதுலயும் இருக்காரு. அந்த 3 பேரு 3 காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு 3 வேற வித்தியாசத்தோட அந்த இன்ஜினியரிங் காலேஜ் ஜாயின் பண்ணிருக்காங்க. நீங்க பார்த்துருக்கீங்களா நண்பன் படம்? நண்பன் அதேதான். ஜீவா பார்த்துருக்கேன். அந்த 3 இடியட்ஸ் வந்து பேஸ் பண்ணது சோனம் வாங்சுக் பத்தி தான் அந்த படம் ஆக்சுவலா. சோனம் வாங்சுக் ஒரு ஆக்டிவிஸ்ட், லடாக் காஷ்மீர் மாநிலத்தோட அருமையான ஒரு லடாக் ஒரு சயின்டிஸ்ட். அவர் ஒரு குட்டி ஜிடி நாயுடு பை த வே. சோனம் வாங்சுக் இஸ் குட்டி ஜிடி நாயுடு. அப்போ இந்த மனிதரோட லைஃப் ஹிஸ்ட்ரி தான் இந்த 3 இடியட்ஸ். அது இஸ் ஒன் ஆஃப் த 3 இடியட்ஸ். அவர் வந்து மெரிட்ல ஜாயின் பண்ணியிருக்காரு. ஆர்வத்தோட என்ன பண்ணணும்னு அவர் கிளியரா இருக்காரு. 2வது பையனுக்கு கிளாரிட்டி இல்லை, 3வது பையனுக்கும் கிளாரிட்டி இல்லை. ஸோ இது வந்து வாழ்க்கை லட்சியம் பற்றி தான் இது. நீங்கள் படிப்புக்கும் வேலை வாய்ப்புக்கும் அந்த கனெக்ட் தான் இந்த படம். அருமையான படம், வேர்ல்டு ஹிட். சைனா, அமெரிக்கா, கனடாலாம் நின்று பார்த்தாங்க, பாராட்டினாங்க. அவங்களுடைய ஹார்ட்டுக்கு கரெக்ட். இப்போ அவங்களுக்கு இதயத்துக்கு நெருக்கமான ஒரு துறையை எடுப்பது பற்றி மிகப்பெரிய ஒரு ஐ ஓப்பனிங்கான மூவி. சேத்தன் பகத் எழுதின அந்த நாவல் தான் அவருடையது. நிறைய இது நம்ம ஸ்டார்டிங் தான் இந்த டிஸ்கஷன். ஸோ ஃபர்தராக இது குறித்து நம்ம டீப்பாக போவோம். அண்டு நீங்கள் இன்னைக்கு டைம் வந்து நம்ம ரொம்ப லேட்டாக ஸ்டார்ட் பண்ணனால நம்ம மறுபடியும் இன்னொரு
வீடியோவில் நம்ம மறுபடியும் கன்டினியூ பண்ணுவோம் அந்த டிஸ்கஷனை. நிறைவாக இந்த வீடியோவில் நிறைவாக நீங்கள் எதை பதிவு பண்ணுறீங்களா? மைக் இருக்கு. நாம் இன்னைக்கு ஜிடி நாயுடு படம் என்ற வார்த்தையில் தான் தொடங்கினோம். கொஞ்சம் சுதந்திரமாக எல்லா பக்கமும் பேசியிருக்கோம். ஜிடி நாயுடு குறித்து இந்த திரைப்படம் வந்திருக்கிற இந்த காலகட்டத்தில் ஜிடி நாயுடுவுக்கும் கோவைக்கும் இருக்கிற இந்த உறவு இந்த படத்தில் முழுமையாக சொல்லப்படலை. ஒரு பெருமிதப்படுகிற அளவுக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் உண்மையில் இந்த நிலப்பரப்புக்கும் அவருக்கும் உள்ள உறவை நாம் இன்னும் வேறொரு பார்வையிலிருந்தும் பேச முடியும். அப்பொழுதும் அவர் உயர்வானவராகவே இருப்பார். அவர் பல்வேறு கோணங்களில் பார்க்கப்படத்தக்க ஒரு மனிதர். அது குறித்து நாம் இன்னும் வாய்ப்பு கிடைக்கும்போது பேசுவோம். ஸோ நம்ம பேச வேண்டிய டாபிக்ஸ் நிறைய இருக்குது. இது இன்றைக்கி ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கணுங்கிறதுனால நான் இன்றைக்கே பண்ணணும்னு இது பண்ணேன். அண்டு ரொம்ப சந்தோஷம் உங்கள் எல்லாத்துக்கூடயும் இந்த மூவி அஜிதா அம்மா, ஐயாவுடைய மனைவி அஜிதா அம்மா, அவங்க எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டிவ் தாஸ் அகாடமிக் ஸ்டார்டிங்லேருந்தே. ஸோ ஃபர்தராக நம்ம இணைஞ்சு புத்தகங்கள், மூவிஸ் அண்ட் சோஷியல் இஷ்யூஸ் எல்லாத்தையுமே நம்ம அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுவோம். அண்டு வர ஃப்யூச்சரில் we'll see more of this kind of videos with the writers and people related to art and sports. So thank you so much. ரொம்ப நன்றி வந்ததுக்கு. Thank you.